12 ராசிக்காரர்களுக்கும் என்ன செஞ்சா பணம் கிடைக்கும்? இது அப்படி இருந்தா நாட்டுல எல்லாருமே பணக்காரன் ஆயிடலாமே சார். எந்த திசை ராகு திசை நடக்கட்டும், கேது திசை நடக்கட்டும், ஏழரை நாடு நடக்கட்டும், அர்த்தாசிரம சனியா இருக்கட்டும், இல்ல ஏவலா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், சூனியமா இருக்கட்டும், இல்ல பின்பட்டுல பை மாதிரி திச்சுங்க. கிழக்கு முகமா இருந்து நெய் விளக்கு ஏற்றி உங்க பூஜை அறையில வெட்டுட்டு அதுக்கப்புறம் அற்புதம் ஆனந்தம் சேனல் நேர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் சித்த வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். வாழ்நாளில் மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன செஞ்சா பணம் கிடைக்கும்? இது அப்படி இருந்தா நாட்டில் எல்லாருமே பணக்காரன் ஆயிடலாமே சார் அப்படின்னு ஒரு கேள்வி எழும். இது ஏதோ பேசிட்டு போற விஷயம் இல்லை. சூட்சம ரகசியங்களை நாங்கள் பதிவு பண்றோம். இதனால செய்ய முடிஞ்சவங்க செஞ்சு நீங்க வாழ்க்கையில முன்னேறலாம். அதுக்கு தான் சொல்றோம். இப்போ மேச ராசி, இப்போ 12 ராசிகளை எந்த ராசிக்காரங்க என்ன பண்ணா அதாவது எந்த திசை ராகு திசை நடக்கட்டும், கேது திசை நடக்கட்டும், ஏழரை நாடு நடக்கட்டும், அர்த்தாசிரம சனியா இருக்கட்டும், இல்லை ஏவலா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், சூனியமா இருக்கட்டும், இல்லை அதுக்கு மேலேயும் கிரக தோஷங்களா இருக்கட்டும், இல்லை பித்ரு தோஷமா இருக்கட்டும், இல்லை நாக சாபமா இருக்கட்டும், என்ன மாதிரி அவங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சரிதான். இதையெல்லாம் மீறி ஒரு 70-80% ஒரு யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய சித்தர்கள் 12 ராசிக்கு சித்தர்கள் சொன்ன அந்த ரகசிய குறிப்பை இப்ப நான் உங்களுக்கு 12 ராசிக்காரங்களுக்கு சொல்ல போறேன். அதோடைய இதுதான் முதல் தாத்பரியம். அதாவது 12 ராசிக்காரர்களும் பண வருமானம், பணம் ஈட்டுகின்ற அதிர்ஷ்ட நிலையை பெறுவது எப்படி? இதுதான் விஷயம். அப்ப மேசராசிக்காரங்க, ஏன்னா பிரச்சனை என்னவோ வேணாலும் நம்ம ஜாதகத்துக்குள்ள போலப்ப உங்களுக்கு நல்ல நேரமாகவும் இருக்கலாம், கெட்ட நேரமாக இருக்கலாம். அது இங்கே பிரச்சனையே இல்லை. எந்த மாதிரி நேரத்துலையுமே இந்த விஷயத்த பண்ணால் அதுக்கான பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் பணம் வருவதற்கான ரகசிய வழி என்ன, அல்லது என்ன செஞ்சா பொருளாதாரம் நமக்கு கிடைக்கும், இதை நான் இப்போ உங்களுக்கு வெளியிட போகிறேன். மேசராசி மேசராசிக்காரங்க கரெக்டாக என்ன செய்யணும் அப்படின்னா, கரெக்டாக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தலை குளிச்சுட்டு, நல்லா புரிஞ்சுக்கணும், மேசராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை என்று தலை குளித்து விட்டு அதிகாலை 6 to 7 மணி, நல்லா டயத்தை புரிஞ்சுக்கணும், 6 to 7 மணி வெள்ளிக்கிழமை அதாவது காலையில் எழுந்து தலையெல்லாம் குளிச்சு ரெடி ஆகிட்டு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளாக 6 வெள்ளை மொச்சை எடுத்துக்கணும். 6 வெள்ளை மொச்சை, 6 கிராம் வெள்ளி, அப்படி 6 கிராம் வெள்ளி, 6 வெள்ளை மொச்சை, இதெல்லாம் முன்கூட்டியே முதல் நாளே நீங்க வாங்கி வச்சுக்கணும். 6 வெள்ளை மொச்சையும் 6 கிராம் சுத்தமான வெள்ளியும், அது அதாவது எப்படி வேணாலும் வாங்கி, காசு மாதிரி வாங்கிக்கோங்க, அது எப்படி வேணாலும் வாங்கிக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. 6 கிராம் இருக்கணும். அது வெள்ளிங்கிறது 6 கிராம் இருக்கணும். அது என்ன பொருளாக இருந்தாலும் சரிதான். 6 கிராம் வெள்ளி, நான் சொல்ல புது வெள்ளி, வெண்பட்டு. கடையில் போயிட்டு ரொம்பலாம் தேவையில்ல, சும்மா அது 1/4 மீட்டர் கம்மி யாரும் தர மாட்டாங்க பட்டு. 1/4 மீட்டர் பட்டு வாங்கிக்கோங்க. அதில் சும்மா கொஞ்சோண்டு கிழிச்சிக்கிட்டா போதும். அதில் 6 மொச்சையும் அந்த வெள்ளியும் இருக்கிற அளவுக்கு ஒரு முடிச்சு போட்டு ஒரு இது மாதிரி பண்ணிக்கணும். இல்லை அதை ஒரு பை மாதிரி தைச்சு கூட வெண்பட்டில் பை மாதிரி தைச்சுங்க. வெண்பட்டில் 1/4 மீட்டர் வெண்பட்டு வாங்கி சுருக்கு பை மாதிரி தைச்சுங்க. அது கூட இதை போட்டுருங்க. முதல் நாளே வாங்கி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை தலை குளிச்சுட்டு கிழக்கு முகமாக இருந்து நெய் விளக்கு ஏற்றி உங்கள் பூஜை அறையில் வெட்டுட்டு அதுக்கப்புறம் கிழக்கு முகமாக உட்காந்து இந்த 6 மொச்சையும் 6 கிராம் வெள்ளியும் அந்த வெண்பட்டு பையில், அதாவது பெண்பட்டில் தயார் பண்ண சின்ன பையில், குட்டி பையில் அதை போட்டுட்டு அப்படியே அதை பேக் பண்ணி கட்டிடுங்க. கட்டி இதை உங்கள் கணவனாக இருந்தால் மனைவி கையாலையும், மனைவியாக இருந்தால் கணவன் கையாலையும் கொடுத்து வாங்கிக்கணும். இல்லை சார் எங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னா உங்களுக்கு பிடித்தமான பிரியமான பெண்கள்
மாமன் மச்சினிச்சி முறை உள்ளவங்க. இல்ல பிடித்தமான மாமன், மருமகன் அந்த அந்த மாமன் மச்சான் உறவுல உள்ள ஆண்கள். ஆண்கள்னா பெண்கள், பெண்கள்னா ஆண்கள். இப்படிப்பட்டவங்கள்ட்ட அவங்க கையால இத வாங்கி அந்த நேரத்தில 6 டூ 7க்குள்ள எடுத்து தன் பாக்கெட்டுக்குள்ள எப்போதும் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அந்த காரியத்த அந்த அத 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 வச்சுக்கிட்டு அன்னைக்கே என்ன பண்ணணும், முடிந்தவங்க ஸ்ரீரங்கம் போங்க. முடியாதவங்க ஸ்ரீரங்க ரெங்கநாதருடைய படத்த வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சுக்குங்க. வச்சுக்கிட்டு அந்த படத்த காலை, மாலை, காலை, மாலை 1 மணி நேரம் தொடர்ந்து பாருங்க. காலை, மாலை ஓம் நமோ நாராயணா சொல்லுங்க. இவ்வளோதாங்க. வெள்ளிக்கிழமையில மட்டும் இத செய்யுங்க. எப்படி? வெள்ளிக்கிழமையில மட்டும் 2 வேள ஓம் நமோ நாராயணா சொல்லி ஸ்ரீரங்க ரங்கநாதருடைய படத்துக்கு பூஜை பண்ணணும். இவ்வளோதான் விஷயம். 6 வாரங்களுக்குள்ள எப்படி? 6 வாரங்களுக்குள்ள அபரிமிதமா ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பொருளாதாரம் வந்து சேர்ந்து போகும். முன்னேற்றம் கிடைக்கும். ஒரு சேஞ்சஸ் நடக்கும் உறுதியா. யாருக்கு? மேச ராசிமை என்பவர்களுக்கு. ஆக இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.